Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership firm உடைய illustration 15th sum பார்க்கலாம். Anbu is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawing is charged at 12% per annum. During the year ended 31st December 2018, he drew as follows. So Anbu அப்படின்ற ஒரு partner amount வந்து withdraw பண்ணிருக்காங்க. எந்தெந்த மந்த்ல எவ்வளவு amount வந்து withdraw பண்ணிருக்காங்கன்றதை இங்க கொடுத்திருக்காங்க. Calculate the amount of interest on drawings by using product method. So product method படி இந்த sum வந்து போட போறோம். Product method வந்து நம்ம month படி நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே easy and simple. எப்படி போடுறதுன்னு பாருங்க. Calculation of interest on drawings under product method அப்படின்னு எழுதிக்கோங்க. First date of drawings. எந்தெந்த dateல எல்லாம் drawings எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கணும். Next amount withdrawn. எந்த மந்த்ல எவ்வளவு அமௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பீரியட் அப் டு டிசம்பர் 31 மந்த்ஸா இருந்தா நம்ம இங்க மந்த்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். பீரியட் அப் டு டிசம்பர் 31 அப்படின்றது என்னன்னா க்ளோசிங் டேட் நம்மளுக்கு சம்ல கொடுத்திருப்பாங்க. இங்க டிசம்பர் 2018 அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் நம்ம இங்க க்ளோசிங் டேட்டா எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட், ஜஸ்ட் அமௌண்ட்டையும் இந்த மந்த்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க நீங்க ப்ராடக்ட்ல எழுத போறீங்க. ப்ராடக்ட் அப்படின்றது என்னது, மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க டேட்ல இருக்கிற இந்த மந்த்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இங்க டேட் ஆஃப் டிராயிங்ஸ்ல எழுதிக்கணும். நெக்ஸ்ட் அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கு நேரா கரெக்டா எழுதிக்கணும். மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மந்த்ஸ் வரும் இல்லையா, அதனால இங்க நம்ம 10 அப்படின்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஜூன்ல இருந்து டிசம்பர் எத்தனை மந்த் வரும், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 7 மந்த்ஸ் வரும், அதனால இங்க நம்ம 7 போட்டாச்சு. செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வந்து 4 மந்த்ஸ் வரும், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். டிசம்பர் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 1 மந்த் கால்குலேஷன் இல்லையா, அதனால நம்ம 1ன்னு இங்க போட்டுக்கிறோம். இப்ப ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6000 into 10 பண்ணீங்கன்னா 60,000 rupees வரும். 4000 into 7 பண்ணீங்கன்னா 28,000 rupees வரும். 7 4s are 28. ஜஸ்ட் இந்த 3 0 எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 6 1s are 6, இங்க ஒரு 3 0 இருக்கு அண்ட் இங்க ஒரு 0 இருக்கு, எல்லாத்தையும் போட்டீங்கன்னா 60,000 வரும். நெக்ஸ்ட் 5000 into 4, 4 5s are 20, இந்த 3 0 எடுத்து இங்க போட்டீங்கன்னா 20,000 rupees வரும். நெக்ஸ்ட் 2000 into 1, 2000 rupees வரும். இப்ப இந்த எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1,10,000 rupees வருது. இதுதான் sum of product. இப்ப நம்ம sum of product கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் interest on drawings கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. interest on drawings is equals to sum of product into rate of interest into 1/12. இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் sum of product நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 1,10,000 rupees into 12% கொடுத்திருந்தாங்க, 12% per annum interest on drawings. அப்போ 12% என்னது, 12/100, அதை எடுத்து இங்க போட்டாச்சு. இன்டூ இந்த 1/12 எடுத்து போட்டாச்சு. இப்ப இந்த 12யும் அடிச்சிடலாம். இந்த 0 2 0 இருக்கு இல்லையா, இங்க 2 0 இந்த 2 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா 1100 into 1, அப்ப 1100 rupees தான் வரும். இதுதான் interest on drawings. ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.